ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா? சக்கு இங்கே வாங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன், டக்குன்னு சொல்லணும். நாளைக்கு பாயசம் வைக்கலாமா, பிரியாணி வைக்கலாமா? பிரியாணி. ஓகேவா? எதுக்கு? எனக்கு பிரியாணி பிடிக்கும், அதனால பிரியாணி வேணும். சரி, வேறு? பிரியாணி போதும், வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாமா? வேறு ஒன்றும் வேண்டாம். எனக்கிட்ட ஒன்றும் கேட்கல. உனக்கு? நாளைக்கு கோயிலுக்கு போகணும். நாளைக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலாக மறந்துட்டேனா? இல்லை, கோயிலுக்கு போகலாம். சரி, ஓகே. சரியா? போகலாம். வேறு? பூ வாங்கி தருவீங்களா? பூ வாங்கி தரேன். சாய் குடிப்போம். ம். வெளியில் சாப்பிட்னா வெளியில் சாப்பிடுவோம். அப்போ நாளைக்கு பிரியாணி இல்லையா? பிரியாணிக்கு வாங்கி தந்தீங்கன்னா பிரியாணி வச்சுருவோம். கோயிலுக்கு போனால் பிரியாணி எப்படி? காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி. சரி, ஓகே. சரியா? அப்போ நாளைக்கு பிரியாணி போதும்ல? ம். சரி, எதுக்கு கேட்டேன். அம்மா பாருங்க, பிரியாணி அம்பலத்தி போயிட்டு கைக்காம அம்பலத்தி போயிட்டு வந்துட்டு കഴിക്കാം. ம், சரி. ஓகே தானே? ம், டீல். டீல். என்ன என்னடா? சரி, நான் மறந்துட்டேன். நீ ஞாபகப்படுத்த மாட்டேடி. இதுக்கு தான் நேற்று கேட்டையாப்புல நாளைக்கு என்ன குக் பண்ணணும் ஒய்யால. எஸ், ஆமாங்க, எங்களோட கல்யாண நாள் தான். அதுதான் இவ்வளோ ஒரு ரகலையாக நடந்திருக்குது. அதாவது அவங்களுக்கும் தெரியல, நானுமே மறந்து போயிட்டேன். இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு அது மறந்து போயிடுச்சு. அந்த ஜூன் மந்த்து 12ஆம் தேதி அப்படிங்கும்போதேவும் அதுக்குள்ளே காய்ச்சி நாங்கள் மறந்துட்டோம். இந்த மந்த்து வந்து குட்டி பையன்குள்ள பர்த்டே எல்லாம் வருது, அதெல்லாம் ஞாபகம் தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட கல்யாண நாள் நாங்கள் 2 பேருமே மறந்துட்டோம். அப்போ தான் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, அம்மா கேட்டிருந்தாங்க, நாளைக்கு பாயசம் வைக்கிறீங்களா இல்லை பிரியாணி வைக்கிறீங்களா இல்லை என்னது வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன விஷயமா இருக்கும் இவங்க திடீர்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டது மாதிரியே தான் நான் எங்கள் அம்மாட்டையும் நான் கேட்டேன். அப்படி என்ன விசேஷம்? ஒரு விசேஷம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக அந்த ஞாபகமே எங்களுக்கு இல்லை. அவ்வளோ வயசாகி போயிடுச்சா அப்படிங்கிறது வந்து இப்போ தான் அப்படி தோணுது. என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பிள்ளைய கொஞ்சம் வளர்ந்தே வரும்போது நமக்குள்ள காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கும் தெரியல. எல்லா வருஷமும் அவர் அப்படி தான் பண்ணுவார். அவர் மறந்துடுவார். எல்லார் வீட்லேயும் அப்படி தானே இருக்கும். பொண்ணுங்க தான் நம்ம வந்து கேட்போம். அதே மாதிரி 2 வருஷம் நான் கேட்டப்போ கேள்விக்கு எதுவுமே அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏதாவது சும்மா ஏதாவது விஷயமா இருக்கும் போல் அவ நினச்சிட்டு கேட்குறா அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சுட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட அக்கா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்து தான் எனக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து மறந்து போயிடுச்சுடி, எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அழகாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுக்கு வேண்டிய அந்த நடை திறந்து வச்சது மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா 10:30க்கு பார்த்தீங்கன்னா அங்கே நடை அடைச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் அந்த போர்டில் எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்பவும் லேட்டாக தான் 10:45 அப்படி தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடை திறந்துருந்துச்சு. சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி நிறைய பேர்லாம் இல்லை, அவ்வளோலாம் ஆள்காரங்க இல்லை, 2-3 பேர் தான் இருந்தாங்க. இருந்தாலுமே எங்களுக்கு வேண்டியே திறந்து வச்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் துணி கடைக்கெல்லாம் போய், ஏன்னா நாங்கள் மறந்து போயிட்டோமே, துணியெல்லாம் எதுவுமே வாங்கலையே, அதனால் அன்றைக்கி தான் துணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போய் எனக்கு ஒரு மிஞ்சியும் ஒரு மூக்குத்தியும் வாங்கியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் ஏதாவது ஒரு விசேஷப்பட்டனால்னா நான் ஒரு மூக்குத்தி வாங்கிடுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா மூக்குத்தி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூ கேட்டிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த பூவும் வாங்கி கொடுக்கணும் இல்லையா. அப்போ மிஞ்சி வாங்கியாச்சு, மூக்குத்தி வாங்கியாச்சு. இப்போ பூவும் சாயாவும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பூ கடைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதாவது பொக்கே கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உள்ள பூ தான் நிறையாவே இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு, அச்சோ முல்லைப்பூ இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆகி போயிடுச்சு. அப்புறம் உள்ளுக்கு போய் அவர் கேட்டார், முல்லைப்பூ இருக்குதா அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏட்டா அப்படின்னாரு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் முல்லைப்பூ வாங்கிட்டு சாயாவும் வாங்கி கொடுத்துட்டாரு. சாயா வாங்கி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மிஞ்சி எடுத்து போட்டுட்டு மூக்குத்தி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா
வெளியே தான் போனோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வேண்டி இருந்துச்சு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, ஏன்னா அன்றைக்கி பிரியாணி வைக்கணும்னு நினச்சோம், பிரியாணி வைக்க முடியலை. எனக்கு அந்த மைண்டே இல்லை. அதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் கறி வச்சு அன்றைக்குள்ள டே எல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு, ஏன்னா பஸ்ஸில் தான் வராங்க, பஸ்லேருந்து குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாடா, பை பை, see you.